தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் பல்வேறு கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தார். அவர் இந்த அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள அந்த அமெரிக்கா சீனாவுக்கு இடையே ஏற்பட்டுள்ள வர்த்தக போர் மற்றும் வரி விதிப்பு ஆகியவற்றால் முதலீட்டாளர்களின் கவனம் முழுவதும் தங்கத்தின் மீது குவிந்திருக்கிறது என்று அவர் கூறினார். இது இந்தியா போன்ற நாடுகளில் இந்த முதலீட்டாளர்கள் மட்டுமல்ல, அந்த வீடுகளிலும் மக்களின் பொது பயன்பாட்டிலும் தங்கத்தின் அளவானது இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த விலை உயர்வானது ஒரு இருமுனை தாக்குதல் போல, ஒன்று உலக வர்த்தக போர், மற்றொன்று பயன்பாடு அதிகரிப்பு ஆகியவற்றினால் இந்த விலை உயர்வு இருக்கிறது என்று ஜெயந்திலால் கூறிக்கொண்டிருந்தார். சார், தொடர்ந்து சொல்லுங்கள் சார். இந்த வரி விதிப்பு மற்றும் அந்த இறக்குமதி பொருள்கள் மற்றும் ஏற்றுமதி பொருட்களுக்கான வரி விதிப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றம் ஆகியவற்றால் நான் கேட்ட கேள்வி, தங்க நகைகளுக்கு இந்த வரி விதிப்பு ஏதேனும் இருக்கிறதா? அதான் நான் கேட்டது. அதாவது அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் தங்க நகைகளுக்கு 26% இறக்குமதி வரியாக அவர்கள் விதித்துள்ளார்கள். அது இந்த இந்திய நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும். காரணம் என்னன்னா, அங்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு 26 வரி விதித்தால் 26% அங்கு இறக்குமதி செய்வது குறையும். அப்படி குறையும் போது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயமா குறையும். ஏன்னா ஏற்றுமதி குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேலை வாய்ப்பு நிறைய குறையும். அதன் மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரம் நிறைய குறையும். அதன் மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரம், இந்தியாவுடைய ஏற்றுமதி குறையும் போது இந்தியாவுக்கு டாலருடைய கை நம்மிடம் போதிய அளவுக்கு அமெரிக்க டாலர் இல்லாத போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் எண்ணெய் போன்ற வளமான ஒரு பொருட்களை இறக்குமதி செய்வது பெரிதளவு பாதிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக இந்தியாவுடைய பொருளாதாரம் பாதித்தால் இந்தியாவில் உள்ள பங்கு சந்தைகள் சிறிதளவு வீழ்ச்சியை நோக்கி போகும். அதனால் பெருமளவில் பங்கு சந்தையில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீடுகளை தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கி இருப்பதன் ஒரு காரணம். இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியா போன்ற பல வளர்ந்து பெரிய நாடுகள் அல்லது வளரும் நாடுகள் தொடர்ந்து சர்வதேச சந்தையில் இது மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் பட்சத்தில் பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கி இருப்பதில் ஒரு இந்த பயன்பாடு என்பது, தங்கத்தின் பயன்பாடு என்பது அதிகரித்திருப்பதன் காரணமாகவோ அல்லது இந்த தங்கத்தின் விலையேற்றமானது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிகரிக்கும். ஆனால் இந்த அபரிமிதமான இந்த விலை ஏற்றத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாயிலிருந்து ஒரு சவரன் 50-55,000 இன்று 71,000 கிராஸ் ஆகி சென்று கொண்டிருக்கிறது. இது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே இந்த 1 லட்சம் ரூபாயை ஒரு சவரன் எட்டும் என்று கூறுகிறார்கள். அந்த 1 லட்சம் ரூபாய் ஒரு சவரன் என்பது உண்மையிலேயே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சார்? நிச்சயமா இருக்குன்னு சொல்லாங்க. நீங்க ஒண்ணுமே இல்லை, இந்த 3.5 மாதங்களுக்கு மட்டுமே 14,000 ரூபாய் ஒரு சவரனுக்கு கூடிய இருக்கிறது. 3 மந்த்ஸ்லயே 16,000 ரூபாய். 105 நாட்களில் ஒரு சவரனுக்கு 14,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஒரு கிராமுக்கு 1,770 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இந்த உயர்வு இதே நிலைமை தொடர்ந்து நீடித்தால் நிச்சயமாக 1 லட்சம் ஒரு சவரங்கிறது தூரம் வெகு தூரத்துல இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் நீங்க சொன்னீங்க பயன்பாட்டுக்கு, நிச்சயமாக தங்கம் இந்தியாவை பொறுத்தவரை அல்லது ஆசிய நாடுகளை பொறுத்தவரை மட்டும்தான் அது ஒரு பயன்பாட்டு பொருளாக பார்க்கப்படுகிறது. மற்ற மேலை மற்றும் வளர்ந்த நாடுகளில் தங்கம் என்பது ஒரு பெரிய அளவில் முதலீட்டு பொருள். அதனால்தான் தங்கத்துடைய தேவை அதிகரித்து கொண்டு வருகிறது சொல்லலாம். அவங்க நகை நிறைய போட்டுக்கிறது இல்லை மேலை நாடுகள்ல. அவங்க எல்லாமே தங்கத்தை ஒரு முதலீட்டு பொருளாகவே பார்க்கிறார்கள். இதுதான் முக்கிய காரணம். சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்வதற்கு இது ஒரு சிறப்பான பாதுகாப்பான ஒரு சிறந்த முதலீட்டு பொருள் இது தங்கம். இந்த 1 லட்சம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள வருமா இல்லைன்னா அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ள வருமா சார்? இந்த 1 லட்சம் ரூபாய் ஒரு பவுன் 3 மாதங்களுக்கு மட்டுமே இந்த நிலைமை நீடித்தால் மிக விரைவாக இந்த வருட இறுதிக்குள்ளாகவே 1 லட்சம் ஒரு சவரம் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. நிச்சயமாக இப்ப நீங்க கூடிய விரைவிலே ஒரு சவரன் 80,000 ரூபாய் தொற்றுவிடும். ஏன்னா ஒரு 1000 ரூபாய் தான் கம்மி ஒரு சவரனுக்கு, அதாவது ஒரு கிராமுக்கு. இந்த 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா மிக விரைவாக கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மிக விரைவாக 80,000 ஒரு சவரன்றது கடந்து மிக விரைவாக 1 லட்சங்கிறது தொடுவதற்கு வெகு தூரம். ஓகே, இந்த வரி விதிப்பு மாற்றத்தால் இந்த விலையேற்றம் என்பது கடந்த 3 மாதங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 14,000 ரூபாயை தாண்டி விலை உயர்வு இருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமே இந்த பொருளாதார ஒரு மந்தநிலை, பொருளாதார ஒரு மாற்றம், இந்த அமெரிக்க வரி விதிப்பு மற்றும் அதற்கு பதிலடியாக சீன வரி விதிப்பு, இது தவிர கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மீதான அந்த வரி விதிப்பு, அந்த அரசியல் ரீதியான ஒரு குழப்பங்கள் ஆகியவற்றால் இந்த வரி விதிப்பு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இந்த வரி விதிப்பு பிரச்சனை சர்ச்சை ஒருவேளை அந்த சுமூகமாக முடிந்துவிட்டால், வரி விதிப்பு அவர்கள் விதித்து மற்ற நாடுகள் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு பொருளாதார சமநிலை ஏற்பட்டால்,
உயர்ந்த இந்த தங்கத்தின் விலையானது மீண்டும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குதா? இதற்கு முன்பு அது போல ஒரு 4 மாதத்தில் பல மடங்கு உயர்ந்து அதன் பின்னர் அது மீண்டும் குறைந்திருக்கிறதா? அதாவது தங்கத்தின் விலை குறைவது வந்து உயர்வது ஆயிரமாக உயர்கிறது, ஆனால் குறைகிறது 100 ரூபாய் 200 ரூபாய் என்று மிக குறைவாகவே குறைகிறது. அதான் கேட்கிறேன். முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுங்க. அதாவது அமெரிக்க அதிபருடைய ஈகோ மற்றும் சைனா அதிபருடைய ஈகோ, இது ரெண்டுமே குறைவில்லாத சமமான நிலைமையில ஒருவரை ஒருவர் நெஞ்சக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய இரண்டு பேருடைய ஈகோ வந்து ஒரு பெரிய அளவுல இருக்குங்க. அது வந்து பெருமளவில் சர்வதேச பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அவங்க இருவருடைய செயல்பாடும் உள்ளது. அவர் 125% வரி விதித்தால் அவர் 245% சைனா வரி விதிக்கிறது. இது முடிவு எங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால் நிச்சயமாக சைனாவுடைய பொருளாதாரமும் பாதிக்கும், அமெரிக்காவுடைய பொருளாதாரமும் பாதிக்கும், அமெரிக்க டாலர் ஒரு மந்த நிலைக்கு செல்லும். இப்படிப்பட்ட போன்ற காரணங்கள் நிச்சயமாக சர்வதேச பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் காரணமாக பெருமளவில் முதலீடுகள் டாலரிலிருந்து எடுக்கப்பட்டு தங்கமாக மாறும், சைனாவுடைய பணத்திலிருந்து எடுக்கப்பட்டு தங்கமாக மாறும், மற்ற வளர்ந்த நாடுகளுடைய பணம் எல்லாமே தங்கமாக மாறும். அப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டால் நிச்சயமாக தங்கம் விலை ஒரு அபரிதமான அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லணும்.